शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கோயிலூர் சிதம்பர சுவாமிகள் அருளிய லக்ஷணாவர்த்தி. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா இன்பம் தனக்காவானும் எந்தனுயிர் தானாகுவானும் அருணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. லக்ஷணாவிருத்தியில் பிரம்ம நாமாவளி பிரம்ம நாமங்களுடைய லக்ஷணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 23வது பாடல் 23வது லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பிராணன். பாடல் ஒரு முறை படிப்போம். பலமுடனே பலமிலதாய் காணப்பட்டும் பேசு பசி தாகமுடன் தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன் மரித்தேன் என்று நாடும் நனவதனில் விவகரித்தும் மற்று அப்பலவிதமாம் அவத்தைகளிற் காணல் ஆகா. பிராணனுக்கும் வேறாய் அத்தொழிலைக் கண்டும் நலமில் அதன் தன்மமின்றி சாட்சியாகும் நாம் அசைவில் அப்பிராணன் எனவே ஓர்வாய். பிராணன் ஆத்மா அல்ல, பிராணன் நான் அல்ல. ஏனெனில் பிராண காரியம் ஓர் அவஸ்தையில் இருக்கின்றது, இன்னொரு அவஸ்தையில் இல்லை. அதான் இங்கே விளக்கமாக கொடுக்கிறார். பலம் உடனே பலம் இலதாய் காணப்பட்டும் பேசு பசி தாகமுடன் தோற்றப்பட்டும் நலமதுடன் ஜீவித்தேன் மரித்தேன் என்று நாடும் நனவு அதனில் விவகரித்தும். நாடும் நனவு அதனில், நனவு நிலையில் இந்த விஷயங்கள் பலமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், பசி தாகத்தோடு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மரிக்கப் போகின்றேன் என்பதெல்லாம் விழிப்பு நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள். இதெல்லாமே பிராண காரியம், பிராண இயக்கத்தினால தான் இவைகள் வருகின்றன. ஆனால் மற்ற அப்பலவிதமாம் அவத்தைகளில், அதற்கு மாறாக மற்ற அவத்தைகளில், மற்ற அவஸ்தைங்கிறது சுசுப்தி உறக்கம், இது ஸ்வப்னம் சுசுப்தி கனவு உறக்கம். இந்த 2 அவஸ்தைகளில் நமக்கு அந்த உணர்வு, இந்த ஸ்தூல சரீரத்தை பற்றிய உணர்வு இல்லை, பசிதாகம் தெரியறதில்லை, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா போயிட்டோமானே தெரியறதில்லை. தூக்கத்திலே போயிட்டான்னா அவன் தூங்கி இருந்ததும் தெரியாது, போனாதும் தெரியாது. அப்போ அது தெரிவது இல்லை. நான் இது என்ற எவ்விதமான பேத உணர்வும் அங்கே இருக்கிறது இல்லை. நான் இருக்கிறேன் என்பதே அங்கு தெரிவது இல்லை. பிராண காரியங்கிறது அங்கே இல்லை, விழிப்பு நிலையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நான்கிறது எப்பொழுதும் எல்லா அவஸ்தைகளிலும் இருக்கக்கூடியது. ஆகவே இந்த பிராணன் நான் இல்லை. அதனால் பிராணனுக்கும் காணலாக பலவிதமாம் அவஸ்தைகளில் பிராணன் இருக்குது, ஆனால் பிராண காரியம் இல்லை, பிராணனுடைய செயல்பாடுகள் இல்லை கனவு தூக்கத்தில். அந்த பிராணனுக்கும் வேறாய் அத்தொழிலை கண்டும், பிராணனுடைய அந்த காரியங்களை கண்டும், அதற்கு வேறாய் இருந்து அதை பார்த்து கொண்டும். அது மட்டும் இல்லை, பிராணன்கிறது
வாயுவினுடைய அம்சம்தான் வாயு தான். ஆகவே அது ஜடமானது, பஞ்சபூதத்தில் ஒன்று ஜடமானது. அது மட்டும் இல்லை, பிராண ஆயாமம்னு பிராணாயாம பயிற்சி நம்ம பிராணனை கட்டுப்படுத்த முடிகிறது. இப்போ கட்டுப்படுத்துகிறோன்னு வேறு ஆள் இருக்கிறான்ல, பிராணன் வெளியே போகுது வருது, நாம் அதை விரும்பினா நிறுத்த முடிகிறது, கட்டுப்படுத்த முடிகின்றது. அப்போ நமக்கு அது கட்டுப்படுவதாக இருக்கின்றது, நம்மால் கட்டுப்படுத்தப்படுவதாக அது இருக்கின்றது. ஆகவே அது வேறு, நாம் வேறு. அதனால் பிராணனுடைய இந்த தொழிலை கண்டும் பிராணனுடைய இந்த இயக்கத்தை கண்டும் அதை பார்த்து கொண்டிருப்பதாக, சாட்சி என்று அதுவும் அறியப்படுவதாக, பிராணனும் அறியப்படுவதாக இருக்கின்றது. ஆகவே பிராணன் ஆத்மா அல்ல. நலமில் அதன் தர்மம் இன்றி, அந்த பிராண தர்மம் இல்லாமல் சாட்சி ஆகும். அந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அது பிராணனுடைய தர்மங்கள் பிராண தர்மங்கள் தான், அது ஆத்மாவினுடையது அல்ல. ஆத்மா அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே நாம் அசைவில் அப்பிராணன் எனவே ஓர்வாய். அப்பிராணன்னா பிராணன் இல்லாதவன், நான் பிராணன் இல்லை என்று ஓர்வாய். ஆனால் அப்பிராணன் அந்த இப்பு போடாமல் நம்ம புரிந்து கொள்ளணும். தமிழ் செய்யுளுக்காக போட்டிருக்காங்க, தமிழ் இலக்கண விதிப்படி அது போட்டிருக்காங்க. பிராணன் அப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்பிராணம்னா அந்த பிராணன் ஆயிரும். அந்த பிராணன் இல்லை, பிராணன் இல்லாதது பிராணன். நடுவில் அந்த இப்பு இல்லாமல் புரிந்து கொள்ளணும். பிராணன், பிராணன் இல்லாதவன், நான் பிராணன் இல்லை என்பது. அப்பிராணின்னு புரிஞ்சுக்கொள்ளணும். நான் பிராணன் இல்லாத அப்பிராணினா ரொம்ப அப்பிராணி, நான் பிராணன் பிராண காரியம்லாம் என்னுடையது அல்ல என்று. அடுத்த லட்சணம் அதே மாதிரி பிராணனுக்கு உள்ள இருக்கிறது மனது. இந்த பிராணனும் வந்து போகக்கூடியதாக இருக்குது. இந்திரியங்கள் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனது தான் பார்க்கிறது, உணர்கின்றது, அனுபவிக்கின்றது. மனது தான் கர்த்தாவாக இருக்கின்றது. ஆகவே மனசு தான் ஆத்மா என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அதையும் யோசித்து பார்த்தா மனது நான் இல்லை, மனசு நான், மனசு மனது இல்லாதவன், மனதும் நான் இல்லை என்பது. ஓரும் ஒரு கூத்தாடி பல வேஷத்தை உறுதல் என காம ஆதி பல வேஷங்கொண்டு ஆறும் நனவு அதனில் வெளிச்சகமே ஆகி அயர் கனவில் உற்சகமே ஆகி மற்று அச்சீர் இளதாம் சுளுத்தியினில் காணாது ஏகும் தீதான மனச்செயலை கண்டு கொண்டு சேரும் அதற்கு அந்நியமாய்ச் சாட்சியாகி திகழுறும் நாம் அமனசு என்று அறிவாய் மைந்தா. ஓரும் ஒரு கூத்தாடி பல வேஷத்தை உறுதல் எனக் காமாதி பல வேஷங்கொண்டு ஆறும் நனவு அதனில் வெளிச்சகமே ஆகி அயர் கனவில் உற்சகமே ஆகி மற்ற அச்சீரிலதாம் சுளுத்தியினில் காணாதேகும் தீதான மனச்செயலை கண்டுகொண்டு சேரும் அதற்கு அந்நியமாய் சாட்சியாகி திகழுறு நாம் அவனசு என்று அறிவாய் மைந்தா. ஓரும் ஒரு கூத்தாடி பல வியசத்தை உறுதல் என. உதாரணம் சொல்கிறார். ஒரு கூத்தாடி பல வேஷங்களை, ஒரு நடிகன் பல வேஷங்களை அந்தந்த கதைக்கு ஏற்றாற் போல ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற் போல ஒரு ஒப்பனை செய்து கொண்டு உறுதல் என, உறுதல் போல, உறுதல் எனங்கிறது போல என்பது அது மாதிரி, அந்தந்த இடத்துக்கு அந்த கதைக்கு அந்த காலத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் தன்னுடைய வேஷத்தை அணிந்து கொள்வது போல காம ஆதி பல வேஷம் கொண்டு இந்த மனது என்ன பண்ணுது,
அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அப்போ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காமம் வருது. விஷயங்களை பார்க்குற பொழுது காமம் வருது, இல்லை கோபம் வருது, வெறுப்பு, இந்த மாதிரி பல்வேறு உணர்வுகளை தாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு முகத்தில் நடனத்தில் கூத்தாடி நவரசத்தையும் காட்டுகிறான். அந்த நவரசம் எங்கேருந்து வருது? மனதில் இருக்கிறதா. மனது போடுகின்ற வேஷம்தான். மனதுக்கு என்ன உணர்வு வருதோ அதை முகத்தில் அவன் காட்டுகின்றான். மனது அடைகின்ற அந்த உணர்வுகளை, காபம்னா கோபம், கருணை, அன்பு, இரக்கம், வீரம், இது எல்லாமே மனதில் ஏற்படுகின்ற, மனது அடைகின்ற முகமூடி. மனது போடுற வேஷம், மனது எடுத்துக்கொள்கிறது, அதை முகத்தில் வெளிப்படுத்துகிறான். அகத்தின் அழகு முகத்தில்னா, அப்போ மனசில் என்ன இருக்கோ அது முகத்தில் வருகின்றது. அந்த நடிகன் அவன் செயற்கையாக அதை விரும்பி எடுத்துக்கொண்டு அதை செய்கின்றான். ஆனால் இந்த மனதே நான் என்று இருக்கிற ஜீவன் அதுவாகவே இருந்து செய்கின்றான். அவன் நடிக்கிறான், அவன் வாஸ்தகமாகவே அப்படி போய்கொண்டு இருக்கின்றான். மனதுக்கு ஏற்றாற் போல போபவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதனால் அந்த மனது உணர்ச்சிக்கு ஏற்றாற் போல மாறுபாடு அடைகின்றது. அதனால் காம ஆதி பல வேஷம் கொண்டு, அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப மனது பலவிதமான உணர்ச்சிகளை அடைகின்றது. அதனால் சார்ந்ததின் வண்ணமாவது மனம்னா அப்படி ஒரு வாக்கியம் இருக்குது. மனசு சார்ந்ததின் வண்ணமாவது, அது எதை சாருகின்றதோ அதே தன்மையை அடையக்கூடியது மனது. அந்த மனதோட தன்மை அப்படி. அப்புறம் அதற்கு மேலே புத்தி இருக்குது. புத்தி அப்புறம் அதை சமன்படுத்தும். அது புத்தி சரிப்படுத்தணும், அல்லது புத்தி மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளணும். ஆனால் மனதோட சுபாவம், இயல்பு என்ன? அந்த நேரத்தில் எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ, அது என்ன உணர்வை, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்படி மனது இருக்கின்றது. அப்படித்தான் இருக்குது. குழந்தையை பார்த்தோம்னாக்க அது அப்படியே வெளிப்படுத்துது. அது இயல்பாக அதுக்கு அந்த கட்டுப்படுத்துகிற விவேகம் இன்னும் வராததுனால அது என்ன பண்ணுது? என்ன பார்க்குதோ, பிடிச்சிருந்தா உடனே சிரிக்கும், பிடிக்கலன்னா உடனே முகத்தை சுழிக்கும். அதெல்லாம் பார்க்குறோம். உடனே அது என்னது? அது மனதில் ஏற்படுகின்ற மாற்றம், அது அப்படியே முகத்தில் காட்டுகின்றது. இல்லை, மனது அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஆகவே அதை வெளிப்படுத்துகின்றது. ஆறும் நனவு அதனில் வெளிச்சகமே ஆகி. இந்த நனவு நிலையில் புறத்தில் இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல அது உணர்வுகளை அடைகின்றது மனது. புற சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மனது நடிக்கின்றதுன்னா, புற விஷயங்கள் எப்படி இருக்கோ அந்த புற உலகத்திற்கு ஏற்றாற் போல மனதானது மாறுபாடுகளை அடைகின்றது, விகாரத்தை அடைகின்றது. அயற்கனவில் உற்சகமே ஆகி. இந்த கனவில் என்ன ஆகுது? அயற்சியில் ஒரு படுத்து தூங்கினார்னா கனவு உலகம் அந்த மனது உள்ள ஒரு உலகத்தை கற்பித்து கொண்டு அந்த உலகத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலை வருதோ அதற்கு ஏற்றாற் போல் அதுலேயும் இன்ப துன்பத்தை அனுபவிக்குது. கனவுலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அந்த வாசனைகள் எப்படி வெளிப்படுதோ அதற்கு இதுதான் வெளிப்படுத்துது. ஆனால் இதில் அந்த வாசனை வெளிப்பட்ட பிறகு அதை பார்த்து அதுவே அனுபவித்து அதில் சுக துக்கம்ங்கிறது இருக்குது. அது புலியோ வேறு ஏதாவது வந்ததுன்னா பயப்படுதுன்னா பயந்து எழுந்திருக்கிறது. இல்லை சந்தோஷமான காட்சி வந்தால் சந்தோஷமாக அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது உற்சகமாக. அதனால் விழிப்பு நிலையில் வெளி உலகமாகவும் கனவு நிலையில் உள் உலகமாகவும் மனது ஆகி இருக்கின்றதுன்னா அதுவே ஆகி இருக்கின்றது. சொல்லப்போனால் விழிப்பு நிலையில் இந்த மனதே அதனுடைய கற்பனை கனவுகளை வெளி உலகத்தில் உண்டு பண்ணுகின்றது. சிருஷ்டி வெளி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம். அது ஈஸ்வர சிருஷ்டி, மற்ற விதி, மற்ற புற சூழ்நிலைகள் மாறுறதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த மனது என்ன வாசனைகளோடு கூடியிருக்கோ அதற்கேற்றாற் போல அது உலகத்தை பார்க்கின்றது. அதனால் மனதே வெளி உலகமாக ஆகி, வெளியில் ஒரு உலகம் இருக்குது. அந்த மனது வெளி உலகம் எப்படி இருக்கோ அப்படியே அந்த உலகத்தை பார்க்கறது இல்லை. அதனுடைய வாசனைகள் எப்படி இருக்கோ, அதனுடைய பக்குவம் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல வெளி உலகத்தை அது காணுகின்றது, பார்க்கின்றது. அதனால் வெளி உலகமாக தோன்றி இருக்கிறதும் மனது தான். இந்த மனது தான் புற உலகமாகவும் தோன்றியிருக்கு. நனவு நிலையில் ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் அது ஒரு உலகத்தை பார்க்கிறது, அனுபவிக்கின்றது. சுகதுக்க அனுபவங்கிறதெல்லாம் வருகின்றது. உண்மையிலேயே அதுவும் மனது பண்ணுறது தான். ஏன்னா உலகம் ஒரே மாதிரி இருப்பதாக நமக்கு தோன்றினாலும் ஒரு குழந்தை உலகத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது அது வேறு மாதிரி இருக்குது. குழந்தையோட மனநிலை
எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதற்கு சில விஷயங்கள் ஈர்ப்புடையதாக இருக்குது, சில விஷயங்கள் பிடிக்காததாக இருக்குது, குழந்தை மனசுக்கு தகுந்த மாதிரி. அதே இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது அந்த மனது பார்க்கின்ற உலகம் வேற உலகமாக இருக்குது. நடுத்தர வயதுக்கு குடும்பம், பொறுப்பு, குழந்தைகள்னு வர்ற பொழுது அங்கே பார்க்குற உலகம் வேறு மாதிரி இருக்குது. வயதான பிறகு நம்ம பார்க்குற உலகம் வேறையா இருக்கிறது. அப்புறம் அதுலேயும் செல்வம் இருக்கிறவன் பார்க்குற உலகம் வேறையா இருக்குது. வறுமையில் இருக்கிறவன், பட்டினியில் இருக்கிறவன் பார்க்குற உலகம் வேறையா இருக்குது. நல்ல படித்தவன் பார்க்குற உலகம் ஒரு மாதிரி இருக்குது, படிக்காதவன் பார்க்குற உலகம் ஒரு மாதிரி இருக்குது. நல்ல பண்புகள் பார்க்குற மனிதன், நல்ல பண்புகள் இருக்கிற மனிதன் பார்க்குற உலகம் ஒரு மாதிரி தெரியுது, பண்பு இல்லாதவன் பார்க்குற உலகம் ஒரு மாதிரி தெரியுது. இப்போ உலகம் எந்த மாதிரி இருக்குன்னா, அவன் மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் உலகம் தெரியுது. அப்போ இந்த வெளி உலகம்ங்கிறது ஈஸ்வர சிருஷ்டின்னு அது போய்கொண்டு இருந்தாலும் அதில் இருந்து சுகதுக்கம் வர்றதுங்கிறது பார்ப்பவனுடைய மனதை பொறுத்து இருக்கின்றது. எது நல்லது கெட்டது தீர்மானம் பண்ணுறது, இது நல்ல, இதிலிருந்து இன்பம், இது துன்பம்ங்கிறதெல்லாம் அது மனதை சார்ந்த விஷயமா இருக்குது, உலகம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயமா இல்லை. அதனால் நனவு நிலையில் வெளி உலகம்ங்கிறதும் மனது பார்க்கிறது, மனது வெளிப்படுத்துகின்றது தான். கனவு உலகத்தில் அது இந்த ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து சூக்ஷ்மமாக ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து அதற்குள்ளே அது சஞ்சரித்து கொண்டு அதற்கேற்றாற் போல இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி அயற்கனவில் உற்சகமே ஆகி அந்த மனதே கனவு நிலையில் உள்ளே ஒரு ஜகத்தை தோற்றுவித்து கொண்டு அதுவாக இருந்து மற்ற அச்சீரிலதாம், சீரல ஒழுங்கில்லாமல், சுளுத்தியில் அதெல்லாம் இல்லாமல், அந்த சிருஷ்டி இதெல்லாம் இல்லாமல் சிறப்பில்லாததாக சுளுத்தியில் காணாது ஏகும் அந்த உலகம், நனவு உலகம் கனவு உலகம் ரெண்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய்விட்டால் இல்லை, எந்த உலகமும் இல்லை. ஏன்னா இந்த மனது இல்லை. மனது எங்கே இருக்கோ அங்கே உலகம் இருக்குது, மனது இல்லாத பொழுது உலகம் இல்லை. அந்த மனது சுளுத்தியில் ஒடுங்கி விடுகிறது, அப்பொழுது எந்த உலகத்தையும் காணாமல் இருக்கின்றது. இப்படி மனது இருக்கின்ற பொழுதும் மனது இல்லாத பொழுதும் தீதான மனச்செயலை கண்டு கொண்டு இந்த மனது துன்பத்தை உண்டு பண்ணி கொன்ற இந்த மனதே அது பலவிதமான காட்சிகளை பார்த்து இது நல்லது கெட்டதுன்னு விருப்பு வெறுப்பு கொண்டு அதனால் அதற்கு அதுவே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றது. அப்படி தீதான மனச்செயலை, துன்பத்தை, சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற மனதினுடைய செயலை கண்டு கொண்டு அதை பார்த்து கொண்டு அதை பிரகாசித்து கொண்டு, விழிப்பு நிலையில் மனது என்ன சேட்டை பண்ணுதோ அதை நம்மளால் பார்க்க முடியுது. கனவு நிலையிலேயே மனது பண்ணுற சேட்டைகளை பார்க்குறோம், விழித்த பிறகு கனவு போய்விட்டதுன்னா. அப்போ அதை பார்த்து கொண்டு இருந்தவன் இருக்கிறான். அதை பார்த்த அறிவு மனதுக்கு வேறாக இருக்குது. கனவு உலகத்தை கற்பனை பண்ணது, பார்த்தது, அனுபவித்தது மனது. அதை மனதினுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கிற ஒரு அறிவு இருக்குது. விழித்தவுடனே எனக்கு இந்த கனவு வந்ததுன்னா, இந்த கனவு வந்ததுன்னு அந்த கனவை அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான். இது மாதிரி விழிப்பு நிலையில் இந்த நனவு உலகத்தையும் மனது உலகத்தோடு சேர்ந்து போனாலும் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவு அதற்கு வேறாக இருக்குது. ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த மனது இல்லாமல் ஒடுங்கி இருக்கின்றது, அதையும் பிரகாசித்து கொண்டு ஒன்று இருக்கிறது. அப்போ நான்கிறது தெரியலை, விழித்தவுடனே ஒன்றையும் அறியாமல் மனது பண்ணுகின்ற உலகம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதனால் மனச்செயலை கண்டு, மனதினுடைய இருப்பு இன்மை இரண்டையும் கண்டு, அப்புறம் மனதினுடைய செயல்பாடுகளையும் கண்டு கொண்டு பார்த்து கொண்டு சேரும் அதற்கு அந்நியமாய் சாட்சியாய், அதற்கு அந்நியமாக மனதினுடைய செயல்பாடுகளை பிரகாசிப்பதாகவும் அந்த மனதிற்கு அந்நியமாக இருப்பதாகவும் சாட்சியாக இருந்து கொண்டு திகழுறும் நாம், விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம்னா அந்த அறிவு, மனதையும் பிரகாசிக்கின்ற அறிவு எதுவோ அது ஆத்மா. அது மாறுறதில்லை, விழிப்பு கனவு உறக்கத்தில் ஒரே போல இருக்கின்றது. அதனால் நாடக தீப பிரகரணம்னா இந்த பஞ்சதசியில் அப்படியே ஒரு தலைப்பு வச்சு ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம் இருக்குது. நாடக தீபம்னா ஒரு நாடக மேடையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த விளக்கு என்ன ஆகுது, நாடக மேடையில் என்னெல்லாம் காட்சிகள் வருதோ அத்தனையும் காமிக்குது. காதல் காட்சி வரலாம், சோக காட்சி வரலாம், வீரம் சண்டை காட்சி வரலாம், வேறு என்ன காட்சிகள் வருதோ அதை காமிக்குது. அந்த மேடையில் யாரும் இல்லைன்னா அதையும் காட்டுகிறது. மேடையில் பலவிதமான காட்சிகள் நடக்கிற பொழுது அதையும் காட்டுகிறது. காட்சி முடிந்து எல்லாம் கலைந்து போயிட்டாங்கன்னா வெறுமையாக இருக்கக்கூடிய அரங்கத்தையும்
அது காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த தீபமானது எந்த மாறுபாடும் அடையாமல் தன் முன்னிலையில் மேடையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் காட்டுகின்றது. அதே மாதிரி இந்த மணமேடையில் பலவிதமான காட்சிகள், பலவிதமான கதாபாத்திரங்கள், பலவிதமான நடிகர்கள் வந்து போகிறார்கள். எல்லாமே விருத்தி தான், எல்லாம் மனோ விருத்திகள் தான். ஒவ்வொரு ஆளை பார்த்த உடனே மனசு ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. அம்மாவை பார்த்த உடனே புத்திரன் அப்படிங்கிற பாவம் வருது இவனுக்கு, மனசில் வர்றது தானே. இவனுடைய புத்திரனை பார்க்கிற பொழுது நான் அம்மா அப்பாங்கிற அந்த உணர்வு வருது. இல்லை கணவன் மனைவி அப்படின்னாக்கா அவர்களை பார்க்கிற பொழுது அப்போ வருகின்ற உணர்வு வேறு. வேறு உறவுகள் மாமியார்னா அப்போ வரக்கூடிய உணர்வு அது வேறையா இருக்குது. வேற என்னெல்லாம் சுற்றி மனிதர்கள் மாறுற பொழுது அந்த மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரூபத்தை மனது எடுத்துக்கொள்ளுகின்றது. அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது, பேசுறது, மற்ற எல்லாமே மாறுபடுகின்றது. அப்போ ஒரே நாடகம், இந்த மனசுங்கிற நாடக மேடையில் அதே மனது பல்வேறு விருத்திகளை, பல்வேறு வேஷங்களை எடுத்துக்கொண்டு அதுவே பலவாக நடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மனதினுடைய செயல். அப்புறம் அதுவே களைத்து போய் சினிமாலாம் முடிஞ்ச பிறகு தியேட்டரில் லைட்டெல்லாம் நிறுத்திட்டு இருக்கிற போது அந்த எந்த காட்சியும் இல்லைன்னா வெறும் வெள்ளைத்திரை மாதிரி இருக்கிற மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் மனதோட சேஷ்டைகள் எதுவும் இல்லை. அதையும் ஆத்மா பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நாடக மேடையில் இருக்கக்கூடிய அந்த தீபம் போல ஆத்மாவானது மணமேடையில் நடக்கக்கூடிய அனைத்து காட்சிகளையும் அது பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. மனதினுடைய இருப்பு இன்மையையும், மனது பண்ணுற சேட்டைகளெல்லாம் காமிக்குது மனச்செயலை கண்டுகொண்டு, அப்புறம் அதற்கு அந்நியமாய் மனதினுடைய இருப்பு இன்மை அதையும் பார்த்து கொண்டு அதையும் பிரகாசித்து கொண்டு சாட்சியாக திகழுறும் நாம், விளங்கி கொண்டிருக்கின்ற அறிவாகிய நாம், சிற்ஸ்வரூபமாகிய நாம் மனசு என்று. இங்கே அம்மனசுனாக்க அந்த மனசுனாயிரும், இல்லை அழகிய மனசுனாயிரும். அம்மனசுனாக்க அழகிய மனசுன்னு சொல்லலாம், இல்லை அந்த மனதுன்னு சொல்லலாம். அது இல்லை மனசு, வேண்டியதில்லை மனசு. மனமற்றவன் நான், மனம் இல்லை என்பது நான், மனது இல்லை, மனதையும் மனதிற்கும் வேறாக இருந்து மனதை ஒளிர்விக்கின்ற, மனதை அறிகின்ற சாட்சி என்று அறிவாய் மைந்தா என்று அறிவாய் சிந்திப்பாய். குரு சிஷியனை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார் மைந்தா. இப்படி தியானம் பண்ணணும். நான் மனது இல்லை, விழிப்பு நிலையில் கனவு நிலையில் பல்வேறு உலகங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் தூக்க நிலையில் இந்த மனது இல்லை. மனது இல்லாத பொழுது உலகம் இல்லை. உலகம் இல்லைன்னா இன்ப துன்பங்கள், சம்சாரம் என்பது இல்லை. ஆகவே இந்த இன்ப துன்பங்கள், இந்த சம்சாரத்தை உண்டு பண்ணுறது, பார்க்கறது, அனுபவிக்கிறதெல்லாம் மனது. நான் அதை பிரகாசிக்கின்ற அதற்கு வேறான சாட்சி. ஆத்மா நான், சாட்சி நான். அடுத்தது நிர்மலன். மலம் இல்லாதது நிர்மலம். ஆத்மா நான் நிர்மலன். அறைகின்ற மலமூத்திர குப்பை சேரது, இழிவாம் சுடலை சேரி முதலாய் அளவில் மலம் மேவுற்ற புவியொடு கலங்கல் புகை ஆகின்ற புழுதி முதலாய் உரைகின்ற மலம் மேவும் 4 பூதத்தினுடன் உரு கோழை சளி பித்தமும் ஒழுகின்ற மலமூத்திரம் முதலான மலமுற்ற ஊனமுறு தூள தனுவோடு உருகின்ற காச படலம் குரோத காம முதல் ஒளிவில் மலமுற்ற சுக்க உடலினுடன் ஞான அஞ்ஞான மலமுறு ஜீவன் உடன் 5 தொழில்களாதி நிறைகின்ற மலமுற்ற ஈசர்க்கும் வேறாகி நீன்மலமும் அற்று மிகவும் நிகழ்கின்ற ஞான ஆனந்த வடிவான நாம் நிருமலன் என்று கொள்வாய்.
அறைகின்ற மலமூத்திரக் குப்பை சேரது இழிவாம் சுடலை சேரி முதலாய் அளவில் மலம் மேவுற்ற புவியொடு கலங்கல் புகை ஆகின்ற புழுதி முதலாய் உரைகின்ற மலம் மேவும் நான்கு பூதத்தினுடன் உரு கோழை சளி பித்தமும் ஒழுகின்ற மலமூத்திரம் முதலான மலமுற்ற ஊனமுறு தூள தனுவோடு உருகின்ற காச படலம் குரோத காம முதல் ஒளிவில் மலமுற்ற சுக்க உடலினுடன் ஞான அஞ்ஞான மலமுறு ஜீவன் உடனைந்து தொழில்களாதி நிறைகின்ற மலமுற்ற ஈசர்க்கும் வேறாகி நின்மலமும் அற்று மிகவும் நிகழ்கின்ற ஞான ஆனந்த வடிவான நாம் நிருமலம் என்று கொள்வாய். அறைகின்ற மல மூத்திரம் குப்பை சேரது இழிவாம் சுடலை சேரி முதலாய் அளவில் மலம் மேவுற்ற புவியோடு. இந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம் தவிர மற்ற 4 பூதங்களில் இருக்கக்கூடிய மலத்தை அழுக்கை வர்ணிக்கின்றார், சொல்லுகின்றார். அதில் புவியோடு மலம் மேவுற்ற அளவில் மலம் மேவுற்ற புவியோடு இந்த அளவில்லாத மலங்கள் சேர்ந்திருக்கின்ற பூமியோடு அறைகின்றன சொல்லப்படுகின்ற மலமூத்திரம் நிறைந்து இருக்கு. குப்பை சேரது எண்ணற்ற குப்பை இருக்கு, சேரு முதலானவை இருக்கு. இழுவாம் சுடலைன்னா சுடுகாடு சேரினா மக்கள் வசிக்கின்ற பகுதி. சகல குப்பையை அங்கே தான் வச்சுருக்கான். அதனால் சேரி முதலாயினா சரி மக்கள் வசிக்கின்ற பகுதி. இது முதலான அளவில் குப்பை எல்லற்ற குப்பையானது இருக்கின்றது. குப்பை காடாத பூமியை மனிதன் மாற்றி வைத்திருக்கிறான். அதனால் அளவில் மலம் மேவுற்ற புவியோடு கலங்கல் புகை ஆகின்ற புழுதி முதலாய். கலங்கல் புகை இது இப்போ கலங்கல்ங்கிறது ஜலத்தில் ஏற்படுகின்ற மாசு கலங்கல். புகையாகின்ற புழுதி புகைங்கிறது அக்னி தத்துவத்தில் அக்னியில் ஏற்படுகின்ற கலக்கம். புகை அது அக்னியிலேருந்து புகை வருது இல்லை. புவியோடு முன்னாடி சொன்னதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய மலம். கலங்கல்ங்கிறது ஜல தத்துவத்தில் ஏற்படுகின்ற மலம். மற்ற மண் முதலானவை கலக்கிறதுனால இந்த பிருத்திவியில் இருக்கக்கூடிய சேறுகள் முதலானது கலக்கிறதுனால தண்ணீரில் ஏற்படக்கூடிய கலக்கம் அது மலம். தண்ணீருக்கு அது மலம். அந்த கலக்கம்ங்கிறது. புகைங்கிறது நெருப்பில் இருக்கக்கூடிய மலம். புழுதிங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய மலம். உரைகின்ற மலம். இந்த மலம் மேவும் 4 பூதத்தின் உடன் ஆகாசம் விட்டுட்டு மற்ற 4 பூதங்களும் மலம் நிறைந்ததாக இருக்கின்றது, மாசுபட்டு இருக்கின்றது. எல்லாம் பொல்யூஷன் பார்க்குறோம். எல்லாமே பொல்யூஷனாக இருக்குது. ஆகாசம் தவிர மற்றதெல்லாம் ஆகாசத்தில் எதுவும் ஒட்டாது. ஆனால் ஆகாசத்துலேயும் என்னென்ன இப்போ சேட்டிலைட் அதெல்லாம் செயல்படாததெல்லாம் வானத்தில் குப்பையாக இருக்குங்கிறான். அதுவும் ஸ்பேஸையும் அதையும் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ இதெல்லாம் கொண்டு போய் அனுப்பிச்சு செயற்கைக்கோள்கள்லாம் அனுப்பிச்சு அது செயல்படாமல் போகிறதெல்லாம் வானத்தில் மேந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வானம் ஒட்டுறது இல்லை, அதனால் அதை சேர்க்கறது இல்லை. அதனால் வானம் மாசுபடுறது கிடையாது, ஆகாசம் மாசுபடுறதுங்கிறது கிடையாது. அதனால் அதை விட்டுட்டார். மிச்ச 4 பூதத்தினுடன் உரு கோழை அப்புறம் சரீரத்துக்குள்ள இருக்கிறது கோழை சளி பித்தமும் ஒழுகுகின்ற மலமூத்திரம் முதலான மலம் முற்ற இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தில் இருக்குது. மலமுற்ற ஊனமுறு ஸ்தூல தனுவோடு இதெல்லாம் ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய மலம். கோழை வாய் வழியாக வரக்கூடிய சளி கோழை, மூக்கு வழியாக வர்றதுக்கு சளின்னு பேர். அப்புறம் பித்தத்தினால் வரக்கூடிய பித்தம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய உடல் கோளாறுகள், அதுவும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மலம் தான், அதிகமான பித்தம்.
அப்புறம் சொல்ல வேண்டாம் மலமூத்திரங்கிறது கழிவுகளாக வருது. இதெல்லாம் சேர்ந்து இந்த மலங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்தூலத்தணுவோடு. அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்னா காசப்படலம், இந்த சளியினால் வர காசப்படலம், குரோத காமம் முதலானவை, குரோதம் முதலானவை, வெறுப்பு ஆசை முதல் ஒளிவில் மலமுற்ற சூக்ஷ்ம உடலில். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் எண்ணற்ற மலங்கள் பல விதமான குணங்களாக, கெட்ட குணங்களாக மனதில் இருக்கக்கூடிய மலமாக, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மலமாக இருக்கின்றது. அப்புறம் அதில் பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய ஜீவன் ஞான அஜ்ஞான மலமுறு ஜீவன். ஞானம் அஜ்ஞானம்னா விஷய ஞானம் இருக்குது, விஷய அஜ்ஞானம்ங்கிறது இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜீவன். உடன் இந்த ஜீவனோட இப்போ பஞ்சபூதங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஜீவன், இதெல்லாமே மலம் கலந்ததாக இருக்கின்றது. ஐந்தொழில்கள் ஆதி நிறைகின்ற மலமுற்ற ஈசர்க்கும்னா, ஈஸ்வரனுக்கும் மலம் இருக்குது. என்னென்னா பஞ்ச கிருத்தியம்ங்கிற வேலையை அவர் செய்து கொண்டு, அது அவருக்கு பிரச்சனை, அது செய்தே ஆகணும், அவருக்கு அந்த இது இருக்குது. ஆகவே பஞ்ச கிருத்தியங்கள், ஐந்தொழில்கள்ங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ங்கிற பஞ்ச கிருத்தியங்கள். அந்த தொழில்கள் அது நிறைகின்ற மலமும் அதை செய்து கொண்டே, அதை நிறுத்த முடியாது, அவர் ஒன்றும் நிறுத்த முடியாது. அவர் யார் யாருக்கு எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன புண்ணிய பாபத்தை எந்தெந்த காலத்தில் கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதனால் 24 மணி நேரம் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். 24 மணி நேரம் கர்ம பல தாத்தாவாக அந்தந்த ஜீவனுக்கான கர்ம பலன்களை கொடுத்து, ஒரு லோகத்தில் மட்டுமில்லை, 14 லோகத்துலேயும், எல்லா லோகத்துலேயும் எல்லா ஜீவர்களுக்கும் அந்தந்த கர்ம பலனை அப்பப்போ அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறார். அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார், செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் அதுக்கு அவருக்கு ஒரு தீராத தலைவலி. மலமுற்ற ஜீவர்களுக்கு தலைவலி கொடுக்கறதா அவருக்கு தலைவலி. யார் யாருக்கு எப்பப்பெல்லாம் தலைவலி கொடுக்கணுங்கிறத பார்த்து கொடுக்கணுங்கிறது அவருடைய கடமை, அவரோட தலைவலி. அதனால் 5 தொழில்கள் ஆதி நிறைகின்ற மலமுற்ற ஈசர்க்கும், ஈசனுக்கு இருக்கிறது வேறாகி, அவருக்கும் வேறாகி நீன் மலமும் அற்றுனா, நீன் மலம்னா நீண்ட மலம். அதனால் இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கும், அது பெருசாக இருக்கிற நீன் மலம், நீண்ட அப்படிங்கிறத நீன்னு இருக்குது. நீண்ட மலம்னா பெரிய லிஸ்ட்டு, மலத்தில் பெரிய வேணாம் லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே போகுதேன்னா, அதனால் இதோட வர்ணனை நிறுத்திக்கிட்டார். இன்னும் சொன்னாக்க ஏகப்பட்ட மலம் பெரிய லிஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நீன் மலமும் அற்று, இப்படி நீண்டு பெரிய மிகுதியாக இருக்கின்ற எவ்வித மலங்களும் அற்று மிகவும் நிகழ்கின்ற ஞான ஆனந்த வடிவான நாம், இதற்கெல்லாம் சாட்சியாக, இதற்கெல்லாம் வேறாக, இதனால் மாசுபடாததாக. அதனால் இதனிடத்தில் அது இருக்குது. இதெல்லாம் மாயா கல்பிதமாக இருக்கிறதுனால, பிரம்மம் வாஸ்தவமாக சத்தியமாக இருக்குது, இவைகளெல்லாம் கல்பிதமாக மாயா கல்பிதமாக இருக்கிறதுனால இந்த மலங்கள் வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒட்டுவது இல்லை. சினிமா திரையில் என்னெல்லாம் காட்சிகள், சேறு சகதி வந்தாலும், நெருப்பு பிடிச்சி எரிஞ்சாலும், வேறு பனி முதலானவை அல்லது கடல் முதலானவை என்ன அந்த காட்சி ஸ்க்ரீனில் வந்தாலும் அதனால் திரைக்கு ஏதாவது பாதிப்பானா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா திரை அது அது வேறு சத்தியத்தில் இருக்குது. இந்த காட்சிகளெல்லாம் வெறும் தோற்றமாக கல்பிதமாக வருகின்றது. அதனால் இந்த பொய்யான காட்சிகள் உண்மையாக இருக்கக்கூடிய திரையை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. அதே மாதிரி விவகார உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா மலங்களும் பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒரு பொழுதும் பாதிக்காது. அதனால் வேற சத்தை, விஷம சத்தைங்கிறதுனால இங்கே பாதிப்புங்கிறது எந்த விதத்திலும் இல்லை. ஆகவே ஞான ஆனந்த வடிவாகி அது எப்பொழுதும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு, இதெல்லாம் பிரகாசித்து கொண்டு, ஆனந்தமே வடிவமாக, அது சொரூபத்தில் இந்த மலம் இருக்கிற பொழுது ஆனந்தம் இல்லை, அது நிர்மலமாக இருக்குது, எந்த மலத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்குது. ஆகவே அது ஞான வடிவமாக அப்படி இருக்கின்ற நாம் நிர்மலன் ஆன். அப்படி நாம் இருக்கிறதுனால, ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மாவாகிய நான் நிர்மலன். அதனால் உடம்போட தோஷங்கள் எல்லாம் உடம்பினுடையது, மனதினுடைய தோஷங்கள் மனதினுடையது, இல்லை உலகத்தில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் உலகத்தினுடையது. ஆத்மா இது அனைத்திற்கும் வேறானது, அது சாட்சியானது. அதனால் அது எப்பொழுதுமே நிர்மலன், நான் எப்பொழுதுமே நிர்மலன் என்று அதை
பார்த்து கொண்டு என்று தியானித்து கொண்டு என்னால் நிர்மலன் என்று கொள்வாய்னா என்று நினைவில் கொள்வாய். எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பாய். அதான் நிதித்தியாசனம். நான் நிர்மலன். அதனால் இதை பற்றி எல்லாம் இந்த மரங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. எல்லாம் தற்காலிகமானது, அத்தியாசமானது, வாஸ்தவமாக இல்லை. அதனால் வாஸ்தவமாக இல்லாத பற்றி வாஸ்தவமாக இருக்கிற ஆளான ஆத்மாவாகிய நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் சுத்தன்னா இந்த நித்திய சுத்தமாக ஆத்மா நிர்மலமாக இருக்கின்றது, நித்திய சுத்தமாக இருக்கின்றது. கொள்கின்ற ஜாதி வண்ண ஆசிரமம் அதனுடன் கூறு அதன் அதன்ம தன்மம் கூடும் அதன் உரு பயனதாம் சொர்க்க நரக ஆதி குறைவில் அதின் மிச்சமான உள்கின்ற கோடிபவம் முதல் தொடக்குற்று மிக உழைகின்ற ஜீவருடனே உலகிருப்பை அவதாரம் ஆச்சரியம் முதலான ஒரு தொடக்குற்ற ஈசன் என் ஜீவன் சங்கத்து அசுத்தமுறு பூதங்கள் யாவுக்கும் வேறதான யாம் இவைகளுடனுற்று நின்றிடினும் எமை அசுத்தங்கள் எய்தாது அதாலும் வெல்கின்ற இவைகள் நம்முடை விவர்த்தங்களாய் மேவியே உறுதலானும் விமல சித்தாகின்ற நாம் சுத்தன் என்னவே விளங்கிட அறிந்து கொள்ளே. கொள்கின்ற சாதி வண்ண ஆசிரமம் அதனுடன் கூறு அதன் அதன்ம தன்மம் கூடும் அதன் உரு பயனதாம் சொர்க்க நரக ஆதி குறைவில் அதின் மிச்சமான உள்கின்ற கோடிபவம் முதல் தொடக்குற்று மிக உழைகின்ற ஜீவருடனே உலகிருப்பை அவதாரம் ஆச்சரியம் முதலான ஒரு தொடக்குற்ற ஈசன் என் சீவர் சங்கத்து அசுத்தமுறு பூதங்கள் யாவுக்கும் வேறதான யாம் இவைகளுடன் உற்று நின்றிடினும் எமை அசுத்தங்கள் எய்தாது அதாலும் வெல்கின்ற இவைகள் நம்முடை விவர்த்தங்களாய் மேவியே உறுதலானும் விமலச்சித்தாகின்ற நாம் சுத்தன் என்னவே விளங்கிட அறிந்து கொள்ளே. கொள்கின்ற ஜாதி வர்ண ஆசிரமம் அதனுடன் கூறு அதன் அதர்ம தர்மம் கூடும். இந்த புண்ணிய பாபத்தினால் இவன் எடுத்துக்கொள்கின்ற ஜாதி, இந்த ஸ்தூல சரீரம் பிறக்கிற பொழுது ஒரு குலத்தில் ஒரு ஜாதியில் பிறக்கின்றது. அப்புறம் வர்ண ஆசிரமங்கிறது அந்த எந்த வர்ணத்தில் பிறக்குதோ அதற்கான தர்மங்கள்ங்கிறது வந்து சேருகின்றது. அந்த ஸ்தூல உடம்போட சம்பந்தம் வந்து ஒரு இடத்துல அது புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல பிறக்கின்ற பொழுது அந்த வர்ண ஆசிரம தர்மம் என்று அதனுடன் கூறு வர்ண ஆசிரமம் அதனுடன் கூறு அதன் அதர்ம தர்மம் கூடும். இந்த ஸ்தூல சரீரத்தை வந்த உடனே ஜாதி வருது, வர்ண ஆசிரமம் எந்த வாழ்க்கை நிலையில் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் பிறக்குதோ அதற்கேற்ற அதர்ம தர்மங்கள் வருகின்றன. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அது மாறுபடுது.
வர்ணத்துக்கு ஏற்றாற் போல் ஆசிரமத்துக்கு ஏற்றாற் போல் இதில் மாறுபாடுங்கிறது இருக்கின்றது. அதனால் அதர்ம தர்மம்னு அதை செய்து அந்த சரீரத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் இது வர்ண ஆசிரம தர்மங்கிறது வருது. அதை அந்தந்த சரீரத்தில் இருந்து அந்தந்த வர்ண ஆசிரம தர்மங்களையும் கடைபிடிக்கிறதுனால தர்மத்தை கடைபிடிக்கிறார், அதனால் புண்ணியங்கிறது வருது. அதர்மத்தை கடைபிடித்தார்னா அதனால் பாப்பங்கிறது வருகின்றது. அது சரீரம் இருக்கிறதுனால வரக்கூடியது. கூடும் அதன் ஒரு பயனதாம் சொர்க்க நரக ஆதி. தர்மத்தை கடைபிடித்திருந்தால் சொர்க்க பலன், அதர்மத்தை கடைபிடித்திருந்தால் நரக பலன், சொர்க்கம் நரக்கம் முதலான. குறைவில் அதின் மிச்சமான அங்கே போய் சொர்க்கத்துக்கு போய் சுகத்தையும் நரகத்துக்கு போய் துன்பத்தையும் அனுபவித்த பிறகு, அந்த புண்ணிய பாப பலன்களை அனுபவித்த பிறகு அதில் அனுபவிக்காமல் மிச்சமாக இருக்கக்கூடிய பல புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்கிறதுக்காக உள்கின்ற கோடி பவம் முதல் தொடக்குற்று இந்த பூலோகத்தில் பலவிதமான பிறவிகளை எடுக்கின்றார். இந்த ஜீவனானவன் எடுக்கின்றான். மிக உலைகின்ற ஜீவருடனே இந்த ஜீவனுடைய பயணம் ஜீவ யாத்திரா இப்படி இருக்குது. சொர்க்கலோகம், நரகலோகம், அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய மத்தியலோகம்ங்கிற பூலோகம். அது புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல் அதற்குள்ளே அலைந்து கொண்டு இருக்கின்றன. மிக உலைகின்றன மிக அலைகின்ற ஜீவருடனே இந்த ஜீவனுடன் சூக்ஷ்ம சரீர அபிமானி. சூக்ஷ்ம சரீரம் அதில் நான்கிற அந்த அபிமானத்தோடு இருக்கிறான். அந்த சூக்ஷ்ம சரீரம் எந்த ஸ்தூல சரீரத்தை எப்பொழுது எடுக்கிறதோ அந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானமானது வருகின்றது. அதனால் கர்மா பண்ணுறான், அதனால் புண்ணிய பாபம் வருது. அதை அனுபவிக்கிறதுக்காக பல்வேறு லோகங்களுக்கு போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றான். அதனால் அந்த ஜீவருடனேங்கிறபோது அந்த அகங்காரத்துடனே, அந்த சரீர அபிமானியாகிய அகங்காரத்துடனே உல கிருப்பை அவதாரம் ஆச்சரியம் முதலான உரு தொடக்குற்ற ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருனா, அவரும் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யத்தினால அவர் தோன்றி அவர் அவதாரம் முதலான கிருப்பையினால் அவருக்கு கருணை இருக்குது, சிருஷ்டியை நடத்துறதுன்னு அவர் சிருஷ்டியை பண்ணி ஜீவலோகங்கள்லாம் படைத்தனால லோகம் தேகம் போகம்னா மூணையும் சிருஷ்டி பண்ணுறது அவருக்கு வேலை. ஜீவர்கள் இருக்கிறதுக்கு பல லோகங்களை சிருஷ்டி பண்ணணும். அப்புறம் அந்த லோக்கத்தில் இருந்து அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு போக விஷயங்களை சிருஷ்டி பண்ணணும். அப்புறம் அதை இருந்து அவன் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு தேகத்தை சிருஷ்டி பண்ணணும். இந்த மூணு தான் அவருக்கு வேலை. லோகம், போகம், தேகம். லோக்கங்களை படைக்கிறது, போக விஷயங்களை படைக்கிறது, அதற்கு அனுபவிக்கிறதுக்கான தேகத்தை படைக்கிறதுன்னு அவர் செய்கின்றார். கிருப்பை அவதாரம் ஆச்சரியம் எல்லாமே அவர் கிருப்பையினால் நல்ல விஷயங்களையும் பண்ணுறார். அப்புறம் படைச்சிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு அவரே அவதாரமும் பண்ணணும். அது ஒன்று. அப்பப்போ அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு, தர்மவான்களை காப்பாற்றுறதுக்கு, கொஞ்சம் உலக இயக்கத்தை நேர்படுத்துறதுக்காக, ஒரு சரியாக கொண்டு போகிறதுக்காக அப்பப்போ அவர் அவதாரம் பண்ணுறதுங்கிறது அவருக்கு இருக்குது. அவதாரம் பண்ணி வந்தால் அதுலேயே மதம் ஆச்சரியங்கிறதெல்லாம் வருது. அந்த வெறுப்பு அங்கே 4 அசுரர்களோட சண்டை போட வேண்டி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால் ஆச்சரியம் முதலான ஒரு தொடக்குற்ற ஈசன். இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் மாயா உபாதியோடு சேர்ந்து அவர் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதெல்லாம் அவரிடத்தில் வந்து சேருகின்ற அசுத்தங்கள். அதனால் இந்த அகங்காரம் ஜீவன் சரீரத்தோடு சேர்றதுனால அவன் அடைகின்ற அசுத்தம், அவனுக்கு இருக்கிற அசுத்தம். அப்புறம் ஜீவனுக்கு இந்த ஈஸ்வரனுக்கு அவதாரம் முதலானவைகள் செய்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அசுத்தம், அந்த மாயா உபாதியோடு சேர்ந்து இருக்கிற பொழுது வருகின்ற பிரச்சனை. அவருக்கு அதில் நிறையா பிரச்சனை வருது. அது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பார்த்தோம்னா அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் அசுத்தங்கள். அதுலேயும் குற்றம் சொல்கிறான். அவன் சிசுபாலன் கிருஷ்ணர் மேலே 100 குற்றச்சாட்டு சொல்கிறான். 100 குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு செஞ்சுருக்காருல்ல. அப்போ அது பகவான் மேலேயே மாசு கற்பிக்கிறதுன்னா அது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. அது இருக்குது. என் ஜீவர் சங்கத்து அசுத்த முரு பூத்தங்கள். இந்த மனிதர்களுடைய சங்கத்தினால பூத்தங்கள், இந்த பஞ்சபூத்தங்களும் மாசு அடைகின்ற மனுஷ சங்கத்தில் மனிதனுடைய மனிதன் பண்ணுற சேட்டையினால் இந்த பூத்தங்கள் எல்லாம் மாசு அடைகின்றன. அது அசுத்தம் அடைகின்றன. அசுத்தம் ஒரு பூத்தங்கள்னா. அதனால் ஜீவன், ஈஸ்வரன், பஞ்சபூத்தங்கள் இதெல்லாமே
அசுத்தத்தை அடைந்திருக்கின்றன. அசுத்தமுறு பூதங்கள் யாவுக்கும் வேறதான இவை அனைத்திற்கும் வேறாக யாம் இவைகள் உடன் உற்று நின்றிடினும் எமை அசுத்தங்கள் எய்தாது அதலாலும் நான் இந்த உடல்களோடு சேர்ந்திருந்தாலும் எனக்கு அதனால் அசுத்தங்கள் வராது. அதனால் வாஸ்தவமான சங்கம்ங்கிறது ஏற்படுவது இல்லை. இது ஒரு அத்தியாச சம்பந்தம் தானே ஒழிய வாஸ்தவமான சம்பந்தம் இல்லை. ஆத்மா அனாத்ம சம்பந்தம்ங்கிறது அத்தியாச சம்பந்தம், வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. அத்தியாசம் கல்பனையாக ஏற்பட்டிருக்கின்ற சம்பந்தம். ஏன்னா இந்த பூதங்கள் பூத காரியமான பௌத்திகமான ஜகத்து, அதை நடத்தி கொண்டிருக்கிற ஈஸ்வரன், இந்த ஜீவர்கள் அடைகின்ற சரீரங்கள், இது எல்லாமே மித்தியா. அது சத்தியம் இல்லை. இந்த மாசெல்லாம் இருக்குது, அதில் சம்சாரித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னாலும் இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை. இதெல்லாம் மித்தியா தான், கல்பனை தான். ஆகவே அதில் சத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவான எனக்கு இவைகள் இல்லை. அதனால் யாம் இவைகள் உடன் உற்று நின்றிடும். இவைகளோடு சேர்ந்து இருந்தாலும், ஆத்மாவாகிய நாம் இவற்றோடு சேர்ந்து இருந்தாலும் எமை அசுத்தங்கள் எய்தாது, எந்த அசுத்தமும் எமக்கு வராது. வெல்கின்ற இவைகள் நம்முடைய விவர்த்தங்களாய் மேவியே உறுதலாலும், நம்முடைய விவர்த்தம்னா மாறுபாடு அடையாமலே இந்த மாறுபாடுகள் இருப்பதான தோற்றங்கள் வந்திருக்கின்றன. நான் அதற்கு வேறாக இவை நம்முடைய விவர்த்தங்களாய் இந்த மாயையினால் இப்படி பல்வேறான தோற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. மேவியே நம்முடைய யதார்த்த சொரூபம் மாறாமல் மாயையினால் இந்த ஜீவன் ஈஸ்வரன் ஜகத்து என்ற தோற்றமானது ஏற்பட்டிருப்பதனால், சொரூபம் மாறி இவைகள் வந்திருந்தால் அது அசுத்தமாகும். சொரூபம் மாறாமல் இவைகள் தோன்றி இருக்கிறதுனால அசுத்தம் அடையவில்லை. விமல சித்து ஆகின்ற தூய்மையான சைத்தன்ய சுரூபம் ஆகின்ற நாம் சுத்தன். நான் நித்திய சுத்தன், எப்பொழுதுமே சுத்தன். இந்த சரீரத்தில் இருந்தாலும் சுத்தன் தான். சரீரம் மாசுபட்டதாக இருந்தாலும், சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்தாலும் ஆத்மா சுத்தமான ஒன்றுதான். என்னவே விளங்கிட அறிந்து கொள்ளே. அவ்வாறு விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆத்மா நித்திய சுத்தமாக இருக்கின்றது என்பதை உபாதியினால், அது பல உபாதிகளை எடுத்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய இயல்பான தன்மையிலிருந்து மாறுபடாமல் இருக்கின்றது என்று அறிந்து கொள்ளே, என்று சிந்திப்பாயாக, என்று தியானிப்பாயாக. நான் நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த ஆத்மானு தியானம் செய்ய வேண்டும். அதனால் இந்த இதில் இருக்கக்கூடிய சுத்தங்களெல்லாம் போக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்னதான் முயற்சி பண்ணாலும் இதை முழுமையாக சுத்தம் பண்ண முடியாது. சித்த சுத்தி முழுசாக வரவே வராது. ஓரளவுக்கு வந்தால் போதும், அவ்வளோதான். முழுசாக சித்தத்தை சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அது இயல்பாகவே தோஷம் உடையது. சரீரத்தை என்ன தான் சுத்தம் பண்ணாலும் கழுவுனாலும் நாளைக்கு திரும்ப வந்துடுது, அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் அது மீண்டும் மாசடைந்து விடுகிறது. அதே மாதிரி தான் உடம்பு, மற்ற நாம் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சுத்தம் செய்யணும். ஓரளவுக்கு சுத்தமாக வைத்து கொள்ளலாமே ஒழிய அது முழுமையாக சுத்தம் பண்ணால் தான் எனக்கு நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதனுடைய தர்மமே அசுத்தம் கலந்து இருக்கிறதா அதனுடைய தர்மம். அப்போ என்னது? ஆத்மா நித்திய சுத்தமானது. அது சுத்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாததாக ஆத்மா இருக்கின்றது. அனாத்மாவை எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தம் ஆகாததாக இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு, அதே சமயம் விவகாரத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மெயின்டைன் பண்ணணும். அதனால் அங்கே சுத்தம்ங்கிறது, சௌச்சம்ங்கிறது இருக்குது. யமம் நியமத்தில் சொல்கிறோம், சௌச்சம்ங்கிறது தேவை. அதே சமயம் அதுக்குன்னு ஒரு வரையறை அளவு இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம அதை நினைக்கிறோம். ஆன்மீக சாதனைக்கு வந்த பிறகு நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும்னு பார்க்கறது தப்பு இல்லை. ஜபம் தியானம்லாம் பண்ணுறதுக்கு தூய்மையான இடம்ங்கிறது தேவை. அதற்கு சாஸ்திரமும் வழிகாட்டுது, மந்திர தந்திரங்களெல்லாம் சொல்லுது. இப்படியெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு அதுக்கு புண்ணியாக வாச்சனம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து ஜபம் பண்ணுறது இயற்கையாகவே தூய்மையாக இருக்கக்கூடிய இடம். அதற்கு மேலே மந்திரம் முதலானவைகளால் நம்ம தூய்மைப்படுத்துறது இருக்குது. இது ஓரளவு பண்ண முடியும். நான் உடம்பையும் குளித்து தூய்மையாக இருந்து விபூதியெல்லாம் போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணால் உட்காரலாம். மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகளையும் நம்ம கர்மயோகம், மற்ற பக்தி, உபாசனை, இந்த சாதனைகளால் ஓரளவுக்கு தூய்மைப்படுத்தலாம்.
ஆனால் முழுக்க தூய்மைப்படுத்த முடியுமானா அது முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். நம்ம சாதனை பண்ண பண்ண மனது பக்குவம் அடையுது, காமம் குரோதம்லாம் வர்றதுங்கிறது காலப்போக்கில் படிப்படியாக குறையும். ஆனால் முழுக்கவே அது இல்லாமல் போயிருமானாக்க விவகாரம் இருக்கிற பொழுது வரத்தான் செய்யும். வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் வரலாம். முழுக்க தூய்மையானால் தான் நான் முக்தன்னு நினைக்கக்கூடாது. இன்னும் மனசில் இன்னும் இவ்வளோ வருஷம் வேதாந்தம் கேட்டோம், அப்பப்போ காமம் வருதே, அப்பப்போ கோபம் வருதே, அப்பப்போ மற்ற சின்ன சின்ன சலனங்கள் வருதே, அதனால் நமக்கு இன்னும் ஞானம் வரலையோ, எப்போ வருமோ அப்படிங்கிறது இல்லை. ஆத்மா எப்பொழுதுமே முக்தமாக தான் இருக்குது. இந்த மனசில் வாசனையினாலேயோ அல்லது புற சூழ்நிலைகளினாலேயோ தற்காலிகமாக வரலாம். அது வர்றது பிரச்சனை இல்லை. வந்த பிறகு அது எவ்வளவு காலத்துக்கு இருக்குங்கிறது பிரச்சனை. அது எவ்வளவு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறதுங்கிறதுல தான் ஞானம் வேலை செய்யணும். அது வராமலே பண்ணுறதுங்கிறது போக போக குறையும். ஆனால் விவகாரம்னு இருந்தாக்க வரத்தான் செய்யும். அதற்கு மேலே பிராரப்தம்னு ஒன்று இருக்குது. அதனால் சில இதெல்லாம் வரத்தான் செய்யும். உடம்புக்கு எப்படி நோய்கள் வருதோ அதே மாதிரி மனதில் காமக்குராதாதிகளும் பிராரப்தத்தினால வரலாம். அது வரும். அது பலமாக இருந்த பிராரப்தம் பலமாக இருக்கிற பொழுது அது வரத்தான் செய்யும். அது வரலாம். அப்படி வர்ற பொழுது அது எவ்வளவு காலத்துக்கு அது இருக்குது, அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியே வருகிறோங்கிறது நம்ம ஞான திடத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்புறம் வந்து போனது நமக்குள்ளே எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத பொறுத்து இப்போ அது ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். நல்ல ஞான திடம் இருந்தால் மேலோட்டமாக பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடும். சீக்கிரம் அதிலேருந்து ரெக்கவரி ஆகி வர முடியும். அப்புறம் வர்ற அந்த ஃப்ரீக்வன்சி அது குறையும். வர்ற எண்ணிக்கையானது குறையும். காமம் குரோதம் முதலானவை வர்ற எண்ணிக்கை ஞானம் திடமாக ஆக படிப்படியாக குறையும். ஆனால் முழுக்க இல்லாமல் போகிறதுன்னு நினைக்கக்கூடாது. 100% ஆகிறதே கிடையாது. எவ்வளவு தான் கிருமி நாசினி போட்டு சோப்பு பேஸ்ட் எல்லாத்தையும் விளம்பரம் கொடுக்குறான்ல, இதில் இந்த டெட்டால் இதெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடியது கிருமி நாசினின்னா 99.99% தான் போடுவான். 100% எதுலேயும் போட மாட்டான். எந்த விளம்பரத்துலையும் எதுலேயும் போட மாட்டான், பண்ண முடியாது. அதனால் என்ன தான் இந்த ஆன்டிபயாட்டிக் அது இருக்குது இது இருக்குது சுத்தம் பண்ணுற எல்லா இதுலேயும் அவன் 99% இல்லைனா 99.99% தான் போடுவான் இல்லையா. 100%ங்கிறது போடவே மாட்டான். அது பண்ணவே முடியாது. அப்படியே பண்ணாலும் திரும்ப வரும்னா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போன உடனே திரும்ப அடுத்து வருமே. அது தூசி வந்தால் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் மனதும் 100% தூய்மையாகினா தான் எனக்கு முக்தி, எனக்கு இன்னும் இப்படி இருக்கே, மனசு அது வருதே இது வருதேன்னு நினச்சா நாம் மனசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். மனசு வேறு நாம் வேறன்னா வந்துட்டு போகுது, அது மனதோட பிரச்சனை அப்படின்னு அதை வேடிக்கையாக பார்க்க முடிஞ்சால் அது சீக்கிரமாக போயிடும். அதனால் அடிக்கடி கோபம் வர்றது அப்படிங்கிறது குறையும். ஞானம் பலமாக வளக புத்தி பலமாக அது குறையணும். அதே மாதிரி அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் ஞானம் பலமாகிற பொழுது குறையும். அப்புறம் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகி அதிலிருந்து வெளியே வர்றோங்கிறதும் ஞான திடத்தை பொறுத்து இருக்குது. ஞானம் அங்கே தான் வேலை செய்யும், அப்படித்தான் வேலை செய்யும். அது வராமலே பண்ணாது. கண்டிப்பாக காமமாதிகள் வராது, வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார்னா இதில் கைவல்ய நவனியத்தில் சொல்கிறார். காமமாதிகள் வந்தாலும்னு என்ன அர்த்தம், வருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அர்த்தம். வந்தாலும் என்னென்னா கணத்தில் போம் மனத்தில் பற்றார்னா அது வந்தாலும் அது சீக்கிரமாக விரைவாக போய்விடும். அது என்னுடையதுன்னு அந்த மனதோட இன்னொரு பகுதியே ஞானம் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை இதெல்லாம் மனதோட தர்மம், என்னுடையது அல்ல என்று அதிலிருந்து ஒரு தெளிவை கொடுக்கும். அதான் ஞான நிஷ்டைங்கிறது அங்கே தான். அதனால் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளினா. இப்போ கோபங்கிறது கூடவே கூடாதுன்னு அவரே சொல்கிறார். வெகுளாமைங்கிற அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் அவர் துறவியை பற்றி சொல்ல குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளினா. கோபம் வருங்கிறது தெரியுது இல்லை. வெகுளி வந்தாலும் அப்புறம் என்னன்னா கணமேயும் காத்தல் எறியுது. வரும் வராதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. அது தேவையும் இல்லை. அது வராமல் இருக்கணுங்கிறது இல்லை. அதோட தர்மமே அப்படித்தான். அது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறதா விஷயம். அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப அதிக அக்கறையினால் ரொம்ப பார்த்து புறத்துலேயே ரொம்ப தூய்மைனா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம்னா அதுவும் ரொம்ப பிரச்சனை தான். அதே மாதிரி உடம்பு உடைய முதலான விஷயங்கள்லேயும் அப்படித்தான். மனதிலையும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னாக்கா அதுவே ஒரு பிரச்சனையாக ஆகிவிடும். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ஜென் கதையில் வரும்,
ஒரு ஒரு சிஷ்யன் உட்காந்து ரொம்ப நேரமாக தியானம் பண்ணிகிட்டே இருந்தானா. எந்திரிச்சு வரலை, அவன் சாப்பிட வரலை, வேறு எதுக்கு வரலை, வேறு எதுக்கு கிளாஸுக்கெலாம் அது இதுக்கெலாம் ஒன்றும் வரலை. குரு வந்து மற்ற சிஷியர்களை கேட்டார், எங்கே அவன் ஆளை காணான்னு. அவர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நேரமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கா, எந்திரிச்சு வரவே இல்லை, வேறு எந்த விகாரமும் பண்ணலை அப்படின்னார். குரு பார்த்தார், பக்கத்தில் போனார். அவருக்கு புரிஞ்சு போச்சு என்ன நினச்சி பண்ணுறான்னு. அவருடைய ஞான சக்தியினால் புரிஞ்சுக்கிட்டார். உடனே அவர் என்ன பண்ணாரோ 2 செங்கலை எடுத்தார். 2 செங்கலை எடுத்துட்டு அவன் முன்னாடி உட்காந்து 2ஐயும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். 2 செங்கலையும் தேய்ச்சா என்னது, கர 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 கரன்னு சத்தம் கேட்குது. இவன் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது தொந்தரவாக இருக்குது. என்னடா ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, அது முன்னாடி கேட்குதே அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா குரு முன்னாடி உட்காந்து 2 செங்கலை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அவன் பார்த்தான், குருவே என்ன பண்ணுறீங்கன்னு. அவனுக்கு புரியலை, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, குருவே என்ன பண்ணுறீங்கன்னு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு அவர் திரும்ப கேட்டார். நான் வந்து மனசை தூய்மையாக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மனசை 100% தூய்மையாக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். குரு சொன்னாரா, நான் இந்த 2 செங்கலையும் கண்ணாடி ஆக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த செங்கலை தேய்ச்சி 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 எப்படியாவது இதை கண்ணாடி ஆக்கிடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டான். நீ எப்படி மனசை தூய்மையாக்கணும் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு அது எப்படி முடியுமோ அதே மாதிரி இது முடியும்னா. அப்படி ஒரு கதை. அப்போ என்னது, எப்படி செங்கலை கண்ணாடி ஆக்க முடியாதோ அதே மாதிரி மனசை 100% தூய்மையாக்கிறதுங்கிறது முடியாது. ஏன்னா சத்துவம் ரஜஸ் தமோ குணங்கள் அது பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வரத்தான் செய்யும். அப்போ குணாதீத்தம்ங்கிறது என்னது, குணத்திரைய விபாக யோகத்தில் குணாதீத்தன்னு சொல்கிறார். குணாதீத்த லக்ஷணம்னா சத்துவ குணத்துக்கு வந்திருக்கிறானே ஒழிய மனசை குணாதீத்தமாக ஆக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. குணாதீத்தமாக ஆகாது. ஏன்னா மனசுங்கிறதே இந்த குணத்திலிருந்து வந்தது தான். குணாதீத்தம்னா ஆத்மா குணாதீத்தமாக இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு மனசு நான் இல்லைன்னு இருக்கிறது தான் குணாதீத்தம். மனசை ரஜோகுணத்திலேருந்து தமோ குணத்திலேருந்து ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணத்திலேருந்து சத்துவ குணத்துக்கு கொண்டு வரலாம். பெரும்பாலும் சத்துவ குணத்தில் இருக்கும், பெரும்பாலும் தான், 100% கிடையாது, பெரும்பாலும் சத்துவ குணத்தில் ஒரு பக்குவமான ஒரு ஞானிக்கு இருக்கும். ஆனால் அந்த பக்குவப்பட்ட மனசு சத்துவ குணத்திலேருந்து அதை கடந்து குணாதீத்தம் ஆகுமான்னு அப்படி ஆகவே ஆகாது. ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது சத்துவத்தில் இருந்தாலே போதும், பிரச்சனை இல்லை, சாந்தம் மகிழ்ச்சி இருக்கும். அப்போ ஞானம் என்ன, நான் மனசு இல்லைங்கிறது தான். ஆத்மா குணாதீதமாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வதற்கு மனசு சத்துவத்துக்கு வரணும். அதனால் மற்ற ஆன்மீக சாதனைகள்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. மனசு சத்துவகுண பிரதானமாகிற பொழுது ஆத்மா குணாதீதமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஞானம் புரியும். நான் ஆத்மாங்கிறது தெளிவாக இருந்தால் மனசு சத்துவத்தில் இருந்தால் என்ன, ரஜஸில் இருந்தால் என்ன, தமஸில் இருந்தால் என்ன, குணாசு வர்த்தந்தேன, குணேஷு வர்த்தந்தேன, குணங்களில் பொருந்துகின்றன, அது அதனுடைய பிரச்சனைன்னு அவர் சாட்சியாக இருக்கின்றார். அதான் இங்கே. ஆனால் நான் நித்திய சுத்தன்னா உடம்பு அழுக்காக இருக்கலாம், மனசு அழுக்காக இருக்கலாம், நம்ம இருக்கிற இடங்களோ அல்லது ஈஸ்வரனுக்கே பிரச்சனைனா அது சொல்லி ஈஸ்வரனுக்கே மலம் சொல்லிட்டார். ஈஸ்வரனுக்கே அசுத்தம் இருக்குது, கருணை முதலானவை பிரச்சனை. கருணையே அவருக்கு பிரச்சனை. அவருடைய ஈஸ்வரன் கருணாமூர்த்தினா அதுதான் அவருடைய பிரச்சனை. அப்படியே அவருக்கே பிரச்சனை இருக்கிற போது நமக்கு என்ன? அதனால் அது உடம்போட பிரச்சனை, ஆத்மாவாகிய எனக்கு இல்லைன்னு. அதனால் இவைகள் நம்முடைய விவர்த்தங்களாய் மேவியே உறுதலாலும் விமல சித்து ஆகின்ற நாம் நித்திய சுத்தமாக இருக்கின்ற நான் ஆத்மா நித்திய சுத்தம் என்னவே விளங்கிட. நான் எப்பொழுதும் சுத்தமாக இவைகளோடு இருந்தாலும் உடனுற்று நின்றிடினும் எமை அசுத்தங்கள் எய்தாதுன்னா, எனக்கு எந்த விதத்திலும் ஆத்மாவாகிய எனக்கு எந்த விதத்திலும் அசுத்தம் ஆகாது, நான் நித்திய சுத்தனாக இருக்கின்றேன் என்றே அறிந்து கொள்வாயாக, என்று தியானிப்பாயாக, சிந்திப்பாயாக. அடுத்த லட்சணம் புத்தன் என்பது போதஸ்வரூபம். அதை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.